நான் ஒரு வெற்றியாளன் ஆன்மீக பக்கத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உடல் என்றால் என்ன? உடல், நம்ம உடல் இருக்குது, மனம் இருக்குது, உயிர் இருக்குது. இதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். உடல்னா என்ன? உடல் எப்படி நமக்கு இயங்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். எலும்பு அதுதான் இப்போ ஒரு கட்டிடத்தில் இரும்பு கம்பி வைக்கிறோம்னா அந்த மாதிரி எலும்பு அதுதான் வளைவு இல்லாமல் நேராக எழுந்து நிற்கக்கூடிய அதுதான் நிற்கிறதுக்கு, நம்ம எழுந்து நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் முக்கியமாக உதவுறது எலும்பு மேலே தசை இந்த எலும்பு நிறைய எலும்பு இருக்கும். எலும்புக்கு எலும்பு ஒரு நார் மாதிரியான ஒரு நார் இணைஞ்சிருக்கும் ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கும். அப்படி பார்த்திங்கன்னா எல்லா எலும்புமே ஒரு நாரால் இணைக்கப்பட்டிருக்கு. எலும்பும் அப்புறம் தசை, இந்த தசையும் எலும்பும் நாரால் இணைக்கப்பட்டிருக்கு. நாரால் அங்கே இணைஞ்சிருக்கும் ஒரு தசைக்கும். இப்போ ஒரு தசை இருக்குன்னா 2 இணைப்பு இருக்கும். ஒரு பக்கம் எலும்பில் இணைஞ்சிருக்கும், இன்னொரு பக்கம் தசை நார் இணைஞ்சிருக்கும். ஸோ 2 பக்கம் இரத்த குழாய், 2 விதமான இரத்த குழாய் இருக்கும். அது அந்த தசைக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறமா தோல் போர்த்தப்பட்டிருக்கும். தோல் அப்படியே போத்தின மாதிரி நம்ம உடம்புல அப்படி தான் இருக்குது. இப்போ தலை, கழுத்து, அப்புறம் முதுகெலும்பு, அப்புறம் தான் இதெல்லாம் தலை, கழுத்து, முதுகெலும்பு இதெல்லாம் உடம்போட இணைக்கிறது. இந்த கை, கால், அப்புறம் மார்பு, இடுப்பு, வயிறு இதெல்லாம் இணைக்கிறது தலை, கழுத்து, முதுகெலும்பு. இப்போ இதெல்லாம் இணைக்குது. அப்போது இந்த நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மண்டலம் இருக்குது. இதய மண்டலம், அப்புறம் நுரையீரல், சுவாசிப்பதற்கு நுரையீரல், ரத்தம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு இதயம் இருக்குது. அந்த மாதிரி கணையம், சிறுநீரகம், கல்லீரல் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இரத்த குழாய் என்னென்னா எல்லா இடத்துக்கும் ரத்தம் விநியோகம் செய்யும். ரத்தம் எடுத்துகிட்டு போய் அதில் எல்லாமே இருக்கும். நம்ம சாப்பிட்றது எல்லாமே, நம்ம சர்க்கரை சாப்பிட்டாலும், உப்பு சாப்பிட்டாலும், இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம கலந்து சாப்பிட்றோம்ல. குழம்புல என்னென்ன இருக்குது, அப்புறம் என்ன ஜூஸ் குடிச்சின்னா அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் லிவரில் போயிட்டு அங்கே வேறு மாற்றம் அடைஞ்சு மறுபடியும் இதயத்துக்கு போயிட்டு இதயத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் போகும். இப்போது ஒரு நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சணும்னு வச்சுங்களேன். தண்ணி பாய்ச்சும்போது தண்ணியில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த தண்ணியில் இருக்கிற விஷயந்தான் அந்த பயிர் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுது. அந்த மாதிரி ரத்தத்தில் இந்த திசுக்களுக்கு வளர்கிறதுக்கு ஒரு பொருள் ரத்தத்தில் இருக்குது. அதை நாம் சாப்பிட்றதுல இருக்குது, அது ரத்தத்தில் இருக்குது. இப்போது அந்த மாதிரி ஆக்சிஜன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், அப்புறம் சர்க்கரை, இது ரெண்டுமே மூளைக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த மூளைக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது, இதயம் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது. இப்போ நரம்பு மண்டலம். இப்போ நம்ம நரம்பு மண்டலம் தான் இதுக்கு
ஆன்மீக பயிற்சிக்கு நரம்பு மண்டலம் தான் முக்கியமானது ஒன்று. இப்போ உடம்ப வந்து கட்டுக்கோப்பாக சரியாக வச்சுருக்கணும். நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகத்துக்கு உடல் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா உடம்பை நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுருந்தா நம்ம உயிர் நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா தலை, முதுகெலும்பு. இந்த தலை என்னென்னா மூளை இருக்குது. மூளையோட இணைஞ்சது தான் இந்த நரம்பு மண்டலம். எல்லாமே நரம்பு மண்டலன்றது வந்து மூளை தான். இப்போ எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, டிரான்ஸ்ஃபார்மர் தான் மூளை மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஒயரு, இந்த செவுத்துலலாம் வச்சு ஒயர் வச்சுருப்பீங்க. ஒயர் பார்த்திங்கன்னா அதுதான் நரம்பு. அந்த நரம்பில் தான் கரண்ட் வரும். அதாவது அந்த ஒயரில் தான் கரண்ட் வரும். அந்த மாதிரி நரம்பில் நம்ம ஏதாவது வலிச்சதுன்னா அது மூளைக்கு எடுத்துகிட்டு போவோம். உடனே மூளை சொல்கிறத வந்து கையை வந்து எடுக்கணுன்னாலும் ஒரு பக்கம் நவுத்துனாலும் அந்த ஆர்டர் படி நவுத்திடும். அதுதான் வந்து இந்த மூளை நரம்பு மண்டலம் செயல்பாடு. இப்போ மூளை என்னென்னா, மூளையில் நடுவில் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா சரியாக பார்த்திங்கன்னா இந்த புருவத்தின் மத்தியில் கரெக்டாக நீங்கள் பெண்கள் பொட்டு வைப்பாங்க. அந்த இடத்துல புருவத்தின் மத்தியில் ஒரு பொட்டு வைப்பாங்க. அந்த பொட்டு வைக்கிற உள்ள நடு மத்தியில் மூளையின் நடுவில் ஒரு சுரப்பி இருக்கும். அதுதான் வந்து பைனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த சுரப்பி வந்து அதிலிருந்து வந்து எப்படின்னா ஒரு மாதிரியான தொடுதல் ஃபீலிங், தொடுதல் மாதிரியான ஒரு உணர்வு நெத்தி பொட்டு மத்தியில் இருக்கும். இந்த பொட்டு வைக்கிறாங்கள்ல, அந்த புருவத்தின் மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு தொடுதல் போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இப்போ இந்த உணர்வு வந்து நாமளாக வந்து தான் உருவாக்கணும். இப்போ என்னென்னா நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலம்னா இந்த ஒயரு, இப்போ வீட்டுக்குள்ளே ஒயர் இருக்கா, அந்த மாதிரி ஒயர் வந்து முதுகுக்குள்ளே போகும். அது வெள்ளை கலரில் இருக்கும். முதுகுக்குள்ளே மூளையிலிருந்து முதுகுனா எப்படின்னா, இந்த முதுகெலும்பு இருக்குல்ல, முதுகெலும்புக்கு உள்ளே அந்த நரம்பு போகும். அதை சுற்றி தண்ணி இருக்கும். அதுதான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தான் அந்த நரம்பை பாதுகாக்கும். அப்போ இந்த நரம்பு தான் வந்து சக்கரம்னு சொல்கிறது. இந்த மூளையிலிருந்து நரம்பு நேராக கடைசி முதுகெலும்பு வரைக்குமே வந்து அந்த நரம்பு போய்கிட்டு இருக்கும். இந்த நரம்பு தான் கை, கால், வயிறு, நெஞ்சு, இதுக்கெல்லாம் வந்து அந்த நரம்பு வந்து இந்த தொடுதல் உணர்வு இல்லை ஏதாவது வலி ஏதாவது உணர்வு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ என்னாச்சுன்னா, இப்போ வந்து இந்த சக்கரங்கள்ன்றது வந்து இந்த நரம்பு மண்டலம். இப்போது 1, 2, 3, 4, 5 வரைக்கும், கழுத்து வரைக்குமே வந்து இந்த நரம்பு. ஆனால் 6வது வந்து நேராக மூளையின் நடுவில் இருக்கிற சுரப்பி. அந்த சுரப்பி தான் லிங்கம்னு சொல்லுவாங்க. லிங்க வடிவில் இருக்கிறது. அந்த சுரப்பி வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் சிவபெருமான் வந்து லிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கத்தில் வந்து ஒரு மாதிரியான உணர்வு நெத்தி போட்டு மத்தியில் இருக்கும். தொடுதல் போன்ற உணர்வு. அந்த உணர்வு வந்து ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டுருக்கணும். ஆனால் அது நல்லா இருக்காது. அந்த உணர்வு யாருக்கும் பிடிக்காத உணர்வு தான் அது. இந்த உணர்வு வந்து எப்படி தொடர்ந்து நம்ம அது வச்சுருக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. இறைவன் அருள் இல்லாமல், சிவபெருமான் அருள் இல்லாமல், இறைவன் அருள் இல்லாமல் உங்களால் வந்து தொடர்ந்து அதை செய்ய முடியாது. அப்போது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, அப்புறம் நேர்மை, இந்த மாதிரியான நற்பண்புகள் இருந்தால் மட்டும்தான் அது தொடர்ந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும்.
இப்போ இந்த நற்பண்புகள் நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்துச்சுன்னா தான் ஏன்னா உங்களுக்கு வந்து அது அந்த ஒரு பயிற்சி வந்து அந்த உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணுன்னா உங்களுக்கு வந்து எப்பவும் அது மேலே கவனம் இருக்கும். அப்போ 7வது சக்கரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்டை ஓட்டின் மேல் பகுதியில் நடு மண்டையில் மேலே உச்சி மண்டை உச்சந்தலையில் வந்து அதுதான் 7வது சக்கரம். 7வது சக்கரம் அதுதான் தாமரை வந்து 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை விரியும்னா உண்மையிலே அங்கே தாமரைலாம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு மேலே அப்படியான ஒரு உணர்வு இருக்கும். அது வந்து ஒரு 12 வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அது கடினமான பயிற்சி தான். இதெல்லாம் சாதாரணமான பயிற்சி இல்லை. எந்த ஒரு பயிற்சியும் சாதாரணமானது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காது. இது வந்து ரொம்ப கஷ்டமானதும் கூட. அது வந்து தெரிஞ்சு தான் செஞ்சாகணும். ஒத்துக்கணும். ஏன்னா வந்து இது கடினமான பயிற்சி தான். அப்போ வந்து இதில் வந்து ஒரு 12வது வருஷத்தில் தான் அந்த தாமரை மலர்வது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுதான் அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா தான் இறைவனின் திருவடியை நாம் வந்து அடையிற ஒரு வழி இது. அப்போது நம்ம இறைவனின் திருவடியை நம்ம தொட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பிரச்சனை கஷ்டன்றது சுத்தமாக இல்லாமலே போயிடும். இந்த சக்கரம்லாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். 1, 2, 3, 4, 5 சக்கரம், 6வது சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த உடம்புல வந்து இவ்வளோ உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள்லாம் சரியான முறையில் செயல்படணும். அதுக்கு சரியான உடற்பயிற்சி வேணும். அதுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி ரொம்ப மேற்கொள்ளணும். அதிகமான அளவான நடைப்பயிற்சி இருக்கணும். அப்போது வந்து இந்த உடலை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடல் மூலமான ஒரு ஆன்மீகம் இது. இந்த உடல் மூலமாக பயிற்சி செய்த ஆன்மீகம். மனம் மூலமாக ஆன்மீகம் பார்த்திங்கன்னா, மனம்லாம் வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மனமே சொல்லிடும், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு மனமே சொல்லிடும். என்னென்னா அதுக்குனால தாங்க முடியல, நாம் மனம் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பிரச்சனை எவ்வளோ ஹெவியானாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுவே கொஞ்சம் சமாதானமாகிடும், அமைதியாகிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கஷ்டத்தை வந்து எப்படியாவது நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அப்படின்னும்போது இந்த மனம் மூலமான ஆன்மீகம் இருக்கும். எப்பயுமே இந்த மனம் வந்து கஷ்டத்தை தாங்காது, இதயம் தான் தாங்கும். கஷ்டத்தை தாங்கிறது இதயம் மட்டும்தான். மனசு என்றைக்கும் அதாவது மூளையில் மனசு இருக்குது, மனசு வந்து என்றைக்கும் தாங்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, கஷ்டத்தை இதயத்தில் வச்சு புதைச்சிடுங்க. எப்படின்னா இந்த கஷ்டத்தில் வந்து இதயத்தில் தாங்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து மனசு வந்து சுதந்திரமாயிடும். இல்லைன்னா மனசு ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து யாராவது எதாவது பண்ணாலும் போய் எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்ன பண்ணும், கஷ்டத்தை எல்லாம் இதயத்துக்குள்ள வச்சிடணும். அப்போ நீங்கள் உண்மையான ரொம்ப அதிகமான அன்பு கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இதயம் வந்து தாங்குகிற சக்தியை வந்து ஏற்படுத்திக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வச்சுங்களேன், உங்களால் அது தாங்க முடியாது. ஸோ இப்போது இந்த மனதின் மூலமாக வர ஆன்மீகத்தில் வந்து உடலின் மூலமாக வர ஆன்மீகம் ரெண்டுமே சேர்ந்து உயிர் சக்தியானது இன்னும் வலுப்பெறும். இதுதான். நன்றி.